ஹரே கிருஷ்ணா. கதையாக கீதை பாகம் 8. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். பார்கவ முனிவருக்கும் அவருடைய தவத்தை கலைக்க தேவர்கள் அனுப்பிய கனகாங்கி என்ற பெண்ணிற்கும் திருமலிசை சேத்திரத்தில் பிறந்தவரே திருமலிசை ஆழ்வார். திருமலிசை ஆழ்வார் பிறக்கும் போது அங்கங்கள் இல்லாத ஒரு பிண்டமாக பிறக்க, அதன் மேல் வெறுப்பு கொண்ட கனகாங்கி பிரம்பு காட்டில் அக்குழந்தையை எறிந்துவிட்டு தனது உலகம் சென்று விட்டாள். பார்கவ முனிவரோ மீண்டும் தவம் செய்ய சென்று விட்டார். திருமாலின் சக்கராம்சம் கொண்ட அக்குழந்தை ஞான பசியால் அழுக, அக்குழந்தைக்கு திருமலிசை பெருமாள் காட்சி கொடுத்தருளினர். அக்குழந்தை கை கால் பெற்று அழகிய ஆண் குழந்தை ஆயிற்று. பிரம்பு அறுக்க வந்த திருவாளனும் அவனுடைய மனைவியும் அக்குழந்தையை வளர்த்து வரலாயினர். அக்குழந்தைக்கு தினந்தோறும் பசும்பாலை காய்ச்சி எடுத்து வந்து கொடுத்து வளர்த்தனர். ஒரு நாள் அக்குழந்தை பருகி மீதம் வைத்திருந்த பாலை அத்தம்பதியினர் பருகினர். அதன் கருணையினால் அவர்களுக்கு ஓர் ஆண்மகன் பிறந்தான். அக்குழந்தைக்கு கனிகண்ணன் என்று பெயரிட்டு வளர்த்தனர். அக்குழந்தையை திருமலிசை ஆழ்வாரின் சேவைக்கே அர்ப்பணித்தனர். பிற்காலத்தில் கனிகண்ணனே திருமலிசை ஆழ்வாரின் முக்கிய சீடராகவும் தொண்டராகவும் திகழ்ந்தார். மேலும் ஆச்சாரிய சேவையால் பேரறிவு படைத்த அருட்கவியும் ஆனார். இவ்வாறாக 7 ஆண்டு காலம் திருமலிசை ஆழ்வார் திருவாளன் தம்பதியிடமே வளர்ந்து வந்தார். சித்தர்கள் பலரும் திருமலிசை ஆழ்வாரின் மகிமை கண்டு தண்டனிட்டனர். முதல் ஆழ்வார்கள் மூவரும் இவரும் பரஸ்பரம் சேவித்து பகவானின் குணங்களை பேசி மகிழ்ந்தனர். பின் அவர் காஞ்சியில் உள்ள திருவெட்கா திருத்தலத்தில் சில காலம் வாழ்ந்தார். அங்கு திருக்கோயில் திருச்சேவையில் ஈடுபட்டிருந்த மூதாட்டி ஒருவர் திருமலிசை ஆழ்வாரின் அருளால் மாறாத இளமையை எய்தினர். அவளின் இளமையையும் அழகையும் கண்ட அந்நாட்டு பல்லவ மன்னர் அவளையே மணந்தார். காலம் செல்ல மன்னன் தான் முதுமை அடைவதை கண்டான். ஆனால் மனைவியோ ஆழ்வாரின் வரத்தால் இளமை மாறாமல் இருப்பதையும் கண்டார். உடனே ஆழ்வாரின் முக்கிய சீடனான கனிகண்ணனை அழைத்து ஆழ்வாரிடம் கூறி தனக்கும் மாறாத இளமையை அவர் அளிக்க வேண்டும் என கேட்டான். பதிலாக கனிகண்ணன், உலக வாழ்வில் மூழ்கியவருக்கு ஆழ்வாரின் திருவருள் கிட்டாது என்றார். பதிலாக மன்னன் கனிகண்ணனை தன் தெய்வீக பாட்டால் இளமையை அளிக்க வேண்டினான். ஆனால் கனிகண்ணன், பகவானை பாடும் வாயால் பாமரனை பாட இயலாது என்றார். வெகுண்ட மன்னன் கனிகண்ணனை ஊரை விட்டு வெளியேற உத்தரவிட்டான். கனிகண்ணன் திருமலிசை ஆழ்வாரிடம் நடந்ததை உரைத்தான். அதை கேட்ட திருமலிசை ஆழ்வார் தானும் கனிகண்ணனுடன் வருவதாக கூறி பெருமாளையும் அழைத்து அவரையும் தங்களுடன் வர கூறி கட்டளையிட்டார். கனிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி, மணிவண்ணானி கிடக்க வேண்டாம் துணிவுடைய, சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உண்டன், பைனாக பாயை சுருட்டிக்கொள் என்று வேண்டுகோள் விடுக்க, திருவெட்கா பெருமாளும் ஆழ்வாருடனும் கனிகண்ணனுடனும் ஊரை விட்டு நீங்கினர். பகவான் நீங்கியதால் பொலிவிழந்த நகரத்தை கண்ட பல்லவன் கலக்கமுற்று பரிவாரங்களுடன் அவர்களை தேடி கண்டுபிடித்தான். அவர்கள் முன் தண்டனிட்டு மீண்டும் நகரில் எழுந்தருள வேண்டினான். மனமிறங்கிய ஆழ்வார் பெருமாளிடம் மீண்டும் திரும்பி செல்ல வேண்டினர். கனிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி, மணிவண்ணானி கிடக்க வேண்டும் துணிவுடைய, சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் உண்டன், பைனாக பாயை விரித்துக்கொள். பகவானும் ஆழ்வாரின் வேண்டுகோளுக்கு இணங்க நகருக்கு திரும்பி தனது பாம்பு படுக்கையான ஆதிசேஷன் மீது சயனம் கொண்டார். ஆழ்வார் சொன்னபடி திருவெட்கா பெருமாள் செய்ததால் அவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற திருப்பெயர் உருவாயிற்று. வடமொழியில் இதே பொருள் தரும் யதோத்தகாரி என்ற பெயர் பெற்றார். அவர் ஊரை விட்டு ஊருக்கு வெளியில் ஓரிரவு தங்கியிருந்த ஸ்தலம் ஓரிரவு இருக்கை என பெயர் பெற்றது. இவ்வாறாக கனிகண்ணன் என்ற பக்தன் பகவான் மீது கொண்ட அதிக பிரியத்தால் வேறு யாரானாலும் மன்னரானாலும் அவர்களை போற்றி பாட தயாராக இல்லை. அதற்காக எத்தகைய சிரமத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். பெருமாளும் தன் பக்தன் மீதுள்ள அதிக பிரியத்தால் பக்தன் பைனாக பாயை சுருட்டிக்கொள் என்று கட்டளையிட்டவுடன் தானும் பக்தனுடன் உடன் கிளம்பினார். அதே பக்தன் மனம் மாறி பைனாக பாயை விரித்துக்கொள் என்று கட்டளையிட்டவுடன் பெருமாளும் அவ்வாறே செய்தார். இச்செயல் பக்தருக்கும் பகவானுக்கும் இடையே உள்ள
உயர்வான அன்புக்கு ஓர் உதாரணம். இதனையே பகவத்கீதை 7.17 அனைவரிலும் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன், ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உறுதி அளிக்கிறார். பக்தன் பகவான் மீது கொண்ட அதிக பிரியத்தால் எத்தகைய சிரமத்தையும் ஏற்க தயாராக இருந்தார். பெருமாளும் தன் பக்தன் மீதுள்ள அதிக பிரியத்தால் பக்தன் கட்டளையை நிறைவேற்ற தயாராக இருந்தார். தேஷாம் ஞானி நித்யயுக்த ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோ அத்யர்த்தம் அஹம் ச மம பிரிய. அனைவரிலும் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன், ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன். பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 7.17 கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் சர்வேஸ்வரனுக்கு சர்வ பாவன சேவை என்பதை பற்றி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.